Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே கூலி தொழிலாளியின் மர்ம மரணத்தை தொடர்ந்து மனித உரிமை ஆணையம் சார்பில் ஆய்வு நடத்தப்பட்டது. சென்னக்கல்பாளையத்தில் கடந்த மாதம் 26ஆம் தேதி கூலி தொழிலாளி முருகன் என்பவரது உடல் வேப்பமரத்தில் கைகள் கட்டப்பட்ட நிலையில் தூக்கில் தொங்கியபடி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த மரணம் தொடர்பாக பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ள நிலையில் மனித உரிமை ஆணைய அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மர்ம மரணங்கள் அதிகரித்து வருவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உயிர்காக்கும் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதால் நோயாளிகள் அவதியடைந்து வருகின்றனர். இரத்த அழுத்தம், நீரிழிவு, சிறுநீரக பிரச்சனைகளுக்கு வழங்கப்படும் மருந்து, மாத்திரைகள் உள்ளிட்டவை கிடைப்பதில்லை என்றும் அதனை வெளியே வாங்கிக் கொள்ள வற்புறுத்துவதாகவும் நோயாளிகள் வேதனை தெரிவித்தனர். விளம்பர பிரியர் மாசு ஆய்வு என்ற பெயரில் கபட நாடகம் ஆடுவதற்கு ஒதுக்கும் நேரத்தை மருந்துகள் தட்டுப்பாட்டை போக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க ஒதுக்கலாமே என மக்கள் குமுறுகின்றனர். கோவை மாவட்டம் பேரூர் அருகே கள் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காளாம்பாளையத்தில் இருந்து நொய்யல் ஆற்றுக்கு செல்லும் வழியில் உள்ள தென்னந்தோப்புகளில் காலை மற்றும் பிற்பகல் நேரங்களில் கள் இறக்கி விற்பனை செய்யப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் காளாம்பாளையத்தில் தடையை மீறி கள் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறையினர் முறையாக ரோந்து பணிகளில் ஈடுபடுவது இல்லை எனவும் இதனால் சட்டவிரோத செயல்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.